நடிகை த்ரிஷாவுக்கும் நடிகர் விஜய்க்கும் திருமணம் நடக்க போறதாவும் சொல்லப்போனா இந்த ஒரு திருமணத்துக்கு த்ரிஷாவோட அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக ஒரு ஹிண்ட் கொடுத்ததா எக்கச்சக்கமான ஆர்டிகிள்ஸும் எக்கச்சக்கமான மீடியால நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு விஜய் அவரோட மகனாக இருக்கக்கூடிய ஜேசன் செஞ்ச ரியாக்ஷன் இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்து பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தளபதி விஜய் எதுக்காக த்ரிஷாவை திருமண நிகழ்ச்சிக்கு தான் கூட கூப்பிட்டு வந்தாரு, ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரே கார்ல வந்து இறங்கினதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது விவாகரத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு எதர்ச்சியான விஷயமா இல்ல மனைவி சங்கீதா ஒழிக்கக்கூடிய அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிறத விஜய் நேரடியாக அறிவிக்கிறாரா? இது மாதிரி பல குழப்பங்கள் ஏற்பட்டு எக்கச்சக்கமானவங்க கருத்து தெரிவித்து அந்த விஷயம் இப்போ சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. பத்தாயிரத்துக்கு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதால தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜயோட மகனாக இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷனை வச்சு சிக்மா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஈரோடு பகுதியில் ரொம்ப விருப்பம் நடந்து வந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கக்கூடிய இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தினமும் மக்கள் கூடும்போது ஜேசன் சஞ்சய் கிட்ட விஜய் அப்புறம் த்ரிஷாவை பத்தியும் விஜய் அப்புறம் சங்கீதாவை பத்தியும் தினமும் பல அடுக்கடுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்விக்குமே முகம் சொல்லிக்காம ஒருவேளை அந்த ஒரு கேள்வி தன்னை காயப்படுத்தினா கூட ஹர்ட் பண்ணா கூட அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணாம ரொம்ப சிரிச்ச முகத்தோட தம்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்து வந்துட்டு இருக்காராம். இதுக்கிடையில த்ரிஷாவோட அம்மா இருக்காங்கல்ல, அதாவது உமா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க, அவங்க ஒரு பிரபலமான நெட்டிசன் ஒருத்தவர் விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் திருமணம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ரீல்ஸுக்கு த்ரிஷாவோட அம்மா உமா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க லைக் பண்ணியிருக்காங்களாம். அது மூலயமா இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த த்ரிஷாவோட அம்மா மறைமுகமாக ஒரு ஹிண்டாக கொடுத்துருக்காங்களா, இல்லை இது எதாச்சும் நடந்ததா, என்ன போஸ்ட்னே தெரியாம அவங்க லைக் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பரவக்கூடிய வார்த்தைகளை பற்றி ரீசெண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் கிட்ட பொதுமக்கள் ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கு அவர் கொடுத்தக்கூடிய பதில், நீங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் புதுசா இருக்கு, ஏற்கனவே குடும்பத்துல எக்கச்சக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கு, பத்தாயிரத்துக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி தினம் தினம் புதுசா பல பிரச்சனைகள் சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா ஆப்ல யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாத ஒரு நபர் ஒரு போஸ்ட் போடுறாங்க, ஒரு ஆர்டிகிளை ஷேர் பண்றாங்கன்னா அதுல எல்லாமே உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எனக்கும் திவ்யாவுக்கும் மட்டும் தான் தெரியும். இதை வெளிப்படையாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அம்மா முடிவு எடுக்கிறதா முடிவு, அவங்க தான் கடைசி முடிவு எடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி தேவையான வார்த்தைகளை பரப்ப வேணாம். நீங்க சொல்ற மாதிரி அப்படி விஷயம் நடந்தாலும் அது எல்லாத்தையுமே அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஒரு பையனா என்னோட கடமை என்னவோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எளிமையா பதில் கொடுத்துருக்காராம். ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சோஷியல் மீடியால ஒரு வதந்தியா நம்பத்தகாத ஒரு வதந்தியா பரவும் போது அதுக்கு மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதை மேலும் பேசி இதை பத்தி ஹர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா தெரிவிச்சிட்டாரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.